இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே ஆரு. ஐயோ ஏங்க நிறுத்துங்க, தலை சுத்துது. மீச வச்ச மிலிட்டரி புருஷா, நான் சின்ன குழந்தையா பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்றதுக்கு? மக்கு, சின்ன குழந்தைக்கு தான் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? உனக்கு 90 வயசு ஆனாலும் கூட இப்படியே உன்னை தூக்கி சுத்தி உன் பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணுவேன். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? 90 வயசாச்சுன்னா உன்னை எப்படி தூக்கி சுத்துவேன்னா நான் ஃபிட். ஐ லவ் யூங்க. நான் பிறந்தப்ப என்ன நடந்துச்சோ, என்ன பெத்தவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியலங்க. என்ன ஆசிரமத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. என்னோட இந்த வாழ்க்கைக்கு இந்த பண்டிகை, பிறந்த நாள் இதெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சேன். அப்போதான் இருட்டுல வெளிச்சம் மாதிரி, அழுற குழந்தைக்கு முன்னாடி வந்த அம்மா மாதிரி, பயப்படுற பொண்ணுக்கு தைரியம் சொல்ற அப்பா மாதிரி நீங்க என்னோட லைஃப்ல வந்தீங்க. அந்த கடவுளை என்னால சுமக்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான்னு நினைச்சேன். அதெல்லாம் மறக்கிற மாதிரி உங்களை என் லைஃப்ல அனுப்புவார்னு நான் நினைக்கலங்க. I love you. ஆரு, அப்பா, அக்காவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க நம்ம கிட்ட எந்த ஒரு வழியும் இல்லையாப்பா? சரஸ்வதி, உன் அக்காவை விட்டு ஆசிரமத்துல இருந்த சரஸ்வதிங்கிறவங்க கிட்ட தான் அவ இருந்தான்னு கேள்விப்பட்டேன். ஆனா அந்த அம்மாவை தேடாத ஆசிரமமும் இல்லை, ஊரும் இல்லை. அந்த அம்மா எங்க இருக்காங்களோ, என்ன ஆனாங்களோ, அவங்கள பத்தின தகவலே இல்லை. சரஸ்வதியை கண்டுபிடிச்சா இவரோட முதல் பொண்ணு யாருன்னு தெரியும். தேடுறேன். அந்த சரஸ்வதி யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தேடுறேன். இத்தனை வருஷமா என்னை தேடி உனக்கு கிடைக்காதவங்க எனக்கு கிடைக்கலாம்ல? ஐயோ அப்பா, 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 இருங்கப்பா, நான் தண்ணி கொண்டு வரேன். பூசாரி ஐயா, பூசாரி ஐயா, என்னம்மா? தண்ணி குடுங்களேன். ஒரு நிமிஷமா. அப்பா குடிங்கப்பா. பூசாரி ஐயா, இதோ வரமா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நல்லது. ஹாப்பி பர்த்டே.
பசங்க சார் ரூம்ல இருக்காங்கம்மா. சாரோட ரூம்லயா? சார் கூட வராரா பசங்களை டிராப் பண்றதுக்கு? என்னாச்சு ராத்தோத் சார்? எதுக்காக வீட்ல எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இன்னைக்கு மேடத்துக்கு பிறந்த நாளும்மா. இறந்து போன மேடமுக்கா? ராத்தோட் சார். ஃபர்ஸ்ட் டே இல்லையா? பசங்க அங்க எல்லாரும் செட் ஆகுற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு அப்புறமா வா. சரிங்க சார். சாரி சார். இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இட்ஸ் ஓகே. பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்க. ஹாப்பி பர்த்டே மம்மி. உன்னோட போட்டோவை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நீ எனக்குள்ளதான் இருக்க, என் கூட தான் இருக்க. உனக்கு பிடிச்ச இந்த டிராயிங்லயே நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஐயோ ஐயோ. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணணும், அழுவவே கூடாதுன்னு நீ சொன்னல்லம்மா. அதான் நான் அழுவே இல்லை. அக்கா அண்ணன் எல்லாரையும் கூட எப்பவும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். பாரு, இப்ப கூட நான் அழவே இல்லை.